இப்படி ஆட்டுமா என்ன இருக்கலாம் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கணே, கொஞ்சம் இறக்கி வைக்க போதுமா? சரியாதுங்க அமெரிக்கா. சரி. நீ அங்கேருந்து ஃபுல்லாக தெரியும் கிட்டப்போ. ஆனால் அவசியம் பண்ணு. ஒரு ஆன்மீகத்தில் வந்து இந்த இது வந்து அரளிப்பூ ரொம்ப மகத்துவமானது. அதை பார்த்துங்க. இப்போ சொல்லு. அரளிப்பூங்க, இந்த அரளிப்பூ வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கு, பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷமாக அதை சூட்டி வணங்குவாங்க. இதில் இருக்கிற முக்கியமான விவரம் என்னென்னா, திருச்செந்தூர் முருகனுக்கு அவர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணி அவர் சாந்தமடைஞ்சு அமர்ந்திருக்காரு அங்கே எங்கள் திருச்செந்தூர். எடுத்து காட்டுங்க. அவருக்கு வந்து அவரை சாந்தப்படுத்துறதுக்கு இந்த அரளிப்பூ மாலை வந்து அங்கே விசேஷமாக போடுவாங்க. இந்த அரளிப்பூ மாலை போடுறதுக்கு இந்த அரளிப்பூ மாலை போடுறதுக்கு விசேஷம் என்ன விசேஷம்டா, இதில் ரொம்ப முக்கியமான அப்படியே வச்சுக்கணும். இப்போ வச்சு கரெக்டு. ரொம்ப முக்கியமான நிகழ்வு இருக்குது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது சிலர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளோட நிகழ்வுகள் வந்து இது வந்து இறைவனோட சிவலிங்கம் இருப்பார். நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். இந்த அரளிப்பூ தான், அரளிப்பூக்குள்ளே வந்து சிவலிங்கம் இருப்பார். சிவன் அந்த லிங்கம் உருவம் அப்படியே தெரியும். நீங்கள் இதில் வீடியோவில் சரிவர உங்களுக்கு தெரியல அப்படின்றா கூட ஒரு அரளி எடுத்து அந்த நடுவில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிவன் இருப்பார். நீங்கள் பாருங்கள். அதனால தான் பெண் உக்கிரமான தெய்வங்களுக்கு இந்த சிவனோட இவர் இருக்கிறனால அந்த பூக்கள் அரளிப்பூ போடும்போது அவங்க சாந்தம் அடைகிறாங்க. பெருமாளுக்கு போடும்போது அவர் மனங்குளிர் காரணமே இந்த சிவன் உள்ளே இருக்கிற அந்த ஒரே நிகழ்வு கலந்து இந்த அரளிப்பூக்கு ஒரு விசேஷமாக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் ஒரு குழப்பமாக இருந்தால் நீங்களே வீட்டிலேயே கூட இப்படி ஒரு அரளிப்பூ எடுத்து அந்த உள்ளே இருக்கிற மகரந்தம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா செல்லோட ஃபோட்டோ பிடிச்சி ஜூம் பண்ணி பாருங்கள். அழகா சிவலிங்கம் அப்படியே ரொம்ப அம்சமாக பிரமாண்டமாக இருப்பார். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ விநாயகருக்கு வந்து அலங்காரம் நடக்குது. குங்குமம் இருக்கும். சரி. எடுத்து கொடுங்க. குங்குமம் பாய்க்கு எடுத்து நான் சந்தானத்தை சலங்காரம் பண்ணி குங்குமம் குங்குமம் தொடுறதுக்கு ஈரப்பதம் இல்லைன்னா அந்த பன்னீர் ஒரு சொட்டு தூரமாக வச்சுக்கிறேன். அறுவடை தொட்டு வருங்க. இல்லைன்னா அந்த சந்திரன் குங்குமம் தருங்க. அந்த சந்திரன் குங்குமம் தருங்க. இந்த இருங்க சாமி வெறுங்கண்ணா அந்த கண்ணா எடுங்க. எடுங்க இதில் உங்களுக்கு குங்குமம் கையில் ஒட்டலைன்னு போது இங்கே வைங்க. வாங்க இங்கே வைங்க.